अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 24, 2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, ஷஷ்டி திதி வளர்பிறை, துலா ராசியில் துலா லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன இருக்குன்னா, கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. கடகத்துக்கு கூட பரவாயில்ல. மீன ராசி, ரிஷபராசி, தனுசு ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி நண்பர்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது வழுக்கி விழுகிறது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, பணம் கொடுத்து லாக் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் நான் ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிக கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் பேசுகிற உண்மைக்கு வேல்யூ இருக்கும். சின்ன சின்ன எதிரிகள் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டன மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எதுலையாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் உங்கள் மனசு சொல்லும். சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போய்டும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கும் பாஸுக்கும் சின்ன சின்ன ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். கண்டுக்காதீங்க, சரியாக போய்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இட மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிரயாணங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனோபலம் கண்டிப்பாக அதிகரிக்கும். கால் பாதம் மட்டும் சின்னதாக வலி வேதனைகள், சில பேருக்கு தலைவலி, கண் வலி மட்டும் வந்துட்டு போகும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும், நண்பர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் சின்ன சின்ன மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய நாள். மூத்தவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரர் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கிருதய நட்சத்திரங்கிறது சூரியன நட்சத்திரம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். வராத பணம், வராத பாக்கிகள், வராத அப்ரூவல், இதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகும். உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு டஃப் தக்கு வார் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் உங்கள் அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எதுவாக இருந்தாலும் நியாயமாக நடக்கும். அநீதியாக, அதர்மமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அபாரமான நாளாக இன்றைய நாளுக்கு போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனாலும் இந்த நாள் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிப்பது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது, எடுத்த காரியங்களில் அபாரமான வெற்றியை கொடுப்பது, நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக முடியறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்ற நாள். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும், நம்ம இதை முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க, எமோஷ்னலாக இருக்க மாட்டீங்க. இதுதான் ரொம்ப சூப்பரான நாள். விசாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உணவு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மெயினான இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள், கவர்மெண்ட் மூலியமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கவர்மெண்ட் பேங்க்கில் கடன் கிடைக்கும். அமோகமான நாள். வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், அக்கறை தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லைட்டாக சளி தொந்தரவு, காய்ச்சல், பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் இட மாற்றத்தை கொடுக்கும். ஒரு செலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செலவு இருக்கு. நல்ல நாடாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்க தைரிய லட்சுமியை வழிபாடு செய்வது. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் தங்கவே முடியாது. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இடம் மாறுறது, ஒரு முக்கியமான வேலைக்கு வேற ஊருக்கு போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி மாறி மாறி வேலை இருக்கும். இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் சாயங்காலம் 5:30 மணிக்கு அப்புறம் முடியும். அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமே ஃபேட் அவுட் ஆகும். அதாவது மெமரி லாஸ், மறதி, ஒரு சில இடங்களில் அலைச்சல், தேவையே இல்லாத ப்ரெஷர், இது எல்லாமே கிரியேட் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே என்னால் முடியுங்கிற தைரியம் இருந்தால் போகிறோம். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா போகிறோம். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.